வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு பேரை கை கோத்துக்கிட்டு சுத்தி வளைக்கணும். கை எப்படி புடிச்சுக்கோங்க, ஓகேவா? ஐயோ, அதே மாதிரி புடிச்சு இப்படி தள்ளணும், ஓகேவா? நீ அதை பாத்துக்கோமா. நீங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி பண்ணுங்க. அப்புறம் பூங்குடி, இங்க பாரு, நீ எதை பத்தி கவலைப்படாத. நீ சரியா சரவணா, நீ சொல்லு. அவுட் ஆயிட்டா யாருமே பின்னாடி போய் பிடிக்க போக வேணாம், சரிங்களா? எல்லாருமே அவங்க அவங்களோட. சரி, கவனிங்க. இங்க பாருங்க, ஒரு பக்கமா தான் நீங்க போகணும், சரியா? புரிஞ்சது இல்ல? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். தோடா, டேய், நீதான் இந்த டீமோட கோச்சா? ஓ, உனக்கு கோச்னா என்னன்னு தெரியாதுல்ல? டேய், கோச்னாவே என்னன்னு தெரியல, நீ கோச் பண்ணிட்டு இருக்கியா? பயங்கர தமாஷா இருக்குல்ல? இவன் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணி விளையாடுனீங்க. என்ன கோச் சார், பொண்ணுங்களை பார்த்தோன்னே அப்படியே களை இறங்கிட்டீங்க போல இருக்கு. ஏய், உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? இங்க இருந்து கிளம்பு. ஏய், அத சொல்ல நீ யாரு? இங்க போட்டி நடந்துகிட்டு இருக்கு, இங்க யார் வேணா நிக்கலாம். அதுக்காக ஒருத்தர் அவமானப்படுத்திக்கணும்னு இருக்கா? பொது வெளின்னு வந்துட்டா கமெண்ட் பண்ணதாமா செய்வாங்க. முடியாதுன்னா உன் புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சு தூக்கிட்டு போ. இங்க யார் வந்து நிக்க சொன்ன அவன? இங்க பாரு, நீ வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சாமி சத்தியமா வேணும் தான் பண்ற. இதுக்கு அப்புறமும் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? இவனே ஒரு தோத்தாங்கோலி. இவன் சொல்லி கொடுத்து நீங்களா ஜெயிச்சு கிழிக்க போறீங்களா? என்னடா சொன்ன? பூங்குடி, அவ்வளவுதான் உனக்கு. பிச்சிருவேன். உன் மாமாடா அவரு, அதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும். உன் வாயில இருந்து ஒத்த வார்த்தை அவரை பத்தி தப்பா வந்துச்சு, அப்புறம் மொத்த கணமும் பழுத்துரும். ஏய், என்ன பூங்குடி? சரவணா, நீ சொல்லு. சரி, இங்க பாருங்க, ஒரே பக்கமா தான் வரணும். அத மத்தவங்க கடைபிடிக்கணும். இதுல யாராவது ஒருத்தங்களாவது தைரியமா அவங்க காலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மத்தவங்கள உடனே ஓடி போய் அவங்கள அப்படியே பிடிச்சு இழுக்கணும். அப்பதான் அவங்களை தோக்கடிக்க முடியும், புரியுதா? இங்க பாருங்க, ரெண்டு பேரா 3 பக்கமா பிரிஞ்சு நிக்கணும். அவங்க ஒரு பக்கமா ஏறி வரும்போது யாராவது ஒருத்தங்க ஓடி போய் காலை பிடிக்கணும். மத்தவங்கள நான் சொன்ன மாதிரி உடனே ஓடி வந்து பிடிச்சு இழுத்தீங்கன்னா அவங்கள சுலபமா தோக்கடிக்க முடியும். புரியுதா எல்லாருக்கும்? ஏய் மது, என்ன இந்த பக்கம்? யார் அவ? அதை விடு. யார் அவன்னு கேட்டேன். என்ன நீ இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவற? உன்னை ஒருத்தி அடிக்கிறா, புடிச்சு தள்ளி விடுறா. யார் அவன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற. அவளை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேணாங்கிறதுக்கு தான் சொல்லாம இருக்க. அதெல்லாம் இல்ல, நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும். அதான் நான் கேக்குறேன், அவ யாரு? அவ என் தங்கச்சி. என்ன சக்தி சொல்ற? ஆமா, அவ என் கூட பிறந்த தங்கச்சி. அப்புறம் எதுக்கு அவ உன் கூட சண்டை போடுறா? அவ எப்பவுமே அப்படிதான். அவ ஒரு மாதிரி எசென்ட்ரிக் சைக்கோ. அவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் சுத்தமா ஆவாது. நாங்க யாருமே அவகிட்ட பேச மாட்டோம். என்ன சொல்ற? ஆமா, அங்க நிக்கிறானே, அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். ரொம்ப திமிரு பிடிச்சவ அவ. கயிறு இழுக்கிற போட்டியில அவ புருஷனை நான் ஜெயிச்சிட்டேன்ல, அந்த கோவம். அதனாலதான் அவ இப்படி காமிக்கிறா. ஆமா, அவ எதுக்கு ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு நிக்கிறா?
அவளும் போட்டியில கலந்துக்கிறா. அந்த டீமுக்கு அவ தான் கேப்டன். சும்மா நான் போய் வேடிக்கை பார்த்ததுக்கே பாடாப்படுத்துறா. என் புருஷனை நீ எப்படிடா ஜெயிக்கலான்னு என்ன பிடிச்சி அடிக்கிறா.